நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஊட்டியில 3வது நாள். காலையிலே நாங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய கிளம்பியாச்சு. ஊட்டியில 3வது நாள்னு சொல்றீங்க. ஆனா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருக்கேன்னு நீங்க கேட்பீங்க. ஆமா, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் கீழ தான் போக போறோம். கீழ வந்துட்டு பிளாக் தண்டர் இருக்கு. ஊட்டியிலேருந்து கீழ இறங்க போறோம். கீழே இறங்கி கொஞ்ச நேரத்திலே ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பிளாக் தண்டர் வந்துடும். இங்கேருந்து கிளம்பவே மனசு இல்லை. இன்னும் நிறைய ஸ்பாட் வந்துட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் பார்த்த 1-2 ஸ்பாட்டை வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். 10:30க்கெல்லாம் நம்ம பிளாக் தண்டர் ஸ்டார்ட் ஆயிரும் கேம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏர்லி மார்னிங் 7 o'clock எல்லாம் நாங்கள் ரூம்லேருந்து வெளியே கிளம்பிட்டோம். கரெக்டாக கீழே இறங்கி வரவும் டைம் வந்துட்டு 10 ஆயிடுச்சு. பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒரு ஹோட்டல்லையே சாப்பிட்றதுக்கு உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வாங்கி வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே இலை போட்டு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டேன். நான் சாப்பிடும்போதே பாப்பாவுக்கும் ஊட்டிகிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு பாப்பாவை சாப்பிட வச்சுட்டு அந்த மீனெல்லாம் காட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வெளியே வந்தோம். அதுக்கப்புறமா வண்டியை வந்துட்டு பிளாக் தண்டருக்குள்ளே விட்டாச்சு. இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நாங்கள் போன அந்த சில்வர் ஸ்ட்ரோம், ஒண்டர்லா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கொஞ்சம் கார்டன் செட்டப் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஊட்டியில் வந்துட்டு ரொம்ப குரங்கெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்க்க தொடங்கிட்டோம். உள்ளேயுமே ரொம்ப நிறைய குரங்கு இருந்துச்சு. அதுவுமே எல்லாமே கொஞ்சம் சேட்டை பிடிச்ச குரங்கா இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் இந்த வீடியோவோட மிடில் பார்ப்பீங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு வைப் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் வந்த டைம் அங்கே கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு. இங்கேயுமே நாங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியது இல்லை. ஆல்ரெடி எங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த பிளாக் தண்டர் வந்து ஏதோ ஒரு மினிஸ்டர் ரன் பண்ணுறாருன்னு சொல்லி அவரோட பிக்சர் எல்லாம் அதில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆகிட்டோம். உள்ளே வந்த உடனே லாக்கர் தான் ஆஸ் யூஷுவல். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ், ட்ரை கேம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இடங்களில் இந்த மாதிரி லாக்கர் எடுக்கிறது நார்மல் தான். போன உடனே லாக்கர் எடுத்தோம். ஆனால் இங்கே லாக்கர் வந்துட்டு மேலுக்கு தனியாக, ஃபீமேலுக்கு தனியாக இருந்துச்சு. ஐ மீன் தனித்தனி பில்டிங்கில் இருந்துச்சு. லாக்கர் வந்துட்டு நம்ம 200 பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கையில் வந்துட்டு ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று தருவாங்க. அதில் இருக்கக்கூடிய சென்சார் வந்துட்டு அந்த லாக்கில் வந்துட்டு நம்ம வச்சோன்னா அது தானாக ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த சென்சார் இருக்கிற அந்த வாட்சை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது பில்லையும் கொடுக்கும்போது நம்மளுக்கு 100 rupees ரீஃபண்ட் தராங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் என்ன திங்க் பண்ணோன்னா, லாக்கர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 5 பேர் 10 பேரோட திங்ஸை வந்துட்டு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு எல்லாரும் தனித்தனியாக எடுக்கணும்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க லாக்கரை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஆளுக்கு ஒரு லாக்கர் கண்டிப்பாக தேவை தான். அப்படியே உள்ளே போனால் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, 4-5 ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு. ஆனால் அது எதுக்குமே எங்களால் போக முடியாது. ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கோம். அவங்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எதையுமே நாங்கள் பார்க்கல. சும்மா நடந்து பார்த்துட்டே இருந்தோம். பாப்பாவை வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா கேம்லேயும் எங்களால் போக முடியாது. நார்மலாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் சில்வர் ஸ்ட்ரோம் போயிருந்த டைமாக இருக்கட்டும், ஒண்டர்லா போயிருந்த டைமாக இருக்கட்டும், நாங்கள் வந்துட்டு எல்லா கேமுமே காலையில் 10 o'clock போயிட்டோமா, ஈவினிங் 5:36க்கு முன்னாடி ஒரு கேம் விடாமல் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டோம் கப்பலாக போயிருந்தப்போ. இப்போது ஃபேமிலியாக போயிருக்கோம், பாப்பாவும் இருக்காங்க. எங்களால் எதுவுமே விளையாட முடியல. அதுவும் நாங்கள் வந்துட்டு சேர்ந்து போய் ஒரு இதில் என்ஜாய் பண்ணலான்னா அது நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் இந்த கேமுக்கு போனாங்க. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் வந்துட்டு அந்த கீழே இறங்கும்போது கொஞ்சம் வயிறு வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணும். இது வந்துட்டு அங்கே சில்வர் ஸ்ட்ரோமில் வந்துட்டு ரொம்ப
பெருசா ரொம்ப ஹைட் வரைக்கும் இருக்கும். இங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. அவங்க தான் போயிட்டு வந்தாங்க. சரி யார் போனா என்ன? அவங்க போறத நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு அதுல நின்னுட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இந்த கேம் வந்துட்டு சுத்துறத பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு, சரி கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. நான் இதில போறேன்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு பாப்பாவ வச்சிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுமே அவங்களோட பாப்பாவ வச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் நானும் தான் இதில போயிருந்தோம். இது வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. ஆனா வந்துட்டு, சும்மா நம்மள ஷேக் பண்ற மாரி தான் இருக்கு. அந்த பக்கமும், இந்த பக்கமும் மாத்தி மாத்தி ஷேக் பண்ணுது. பெரிய அளவுல அதில உட்கார்ந்திருக்கும்போது பெரிய அளவுல ரொம்ப ஒண்ணும் த்ரில்லிங்கா இல்ல. அதுக்கப்புறம் நானும் அவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்களுமே தான் இந்த கேமுக்கும் போனோம். இது வந்துட்டு ஒரு ட்ரெயின் கேம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஆனா ஒரே இடத்துல மட்டும் ரொம்ப ஸ்பீடா போகும். அப்போ கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு இந்த ஒரு கேமுக்கு போனோம். நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் போனோம். நாங்க அதுல இருப்போம். இங்க இருக்கிறதுலயே இதுதான் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே போலான்னு பார்த்தோம். இதுல வந்துட்டு என்னன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே நம்மள தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மாத்தி ரொட்டேட் ஆகும்போது ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் அப்படியே தலைகீழா நிக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி தலைகீழாவும், நேராவும் மாறி மாறி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த கேம்லயும் ரொம்ப ஒண்ணும் பெருசா எந்த ரிஸ்க்கும் இருந்த மாரி தெரியல. த்ரில்லிங்கா இருக்கிறது எப்பன்னா, ஒரு வேளை திடீர்னு ஏதாவது சீட் பெல்ட்ஸ் ஏதாவது கலந்துட்டாலோ, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹஸ்பண்டும் நானும் பக்கத்துல பக்கத்துல இருக்கவுமே, அதனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு வந்துட்டு பயம் எதுவுமே இல்ல. அப்புறம் பாப்பாக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அவங்கள கவனிச்சுட்டு இருக்க மாரி இருந்துச்சு. அந்த டைம் வந்துட்டு அவங்களோட பாப்பாக்குமே அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கல் தோசை வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. நாங்க வந்துட்டு இவங்களுக்கு பால் தான் குடுத்தோம். ஏன்னா ஆல்ரெடி வெளிய சாப்பிட்டுட்டு தானே வந்தாங்க. அந்த அளவுக்கு இன்னும் டைம் ஆகல. நம்ம சாப்பிடும்போது ஏதாவது குடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க இந்த ஒரு கேம்க்கு தான் போயிருந்தோம். இந்த கேம் வந்துட்டு நான் வெளியே இருக்கும்போது நெனச்சேன், கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம கையில இருக்காது. அதனால தான் அங்கங்க இந்த வண்டி வந்து இடிச்சுக்குதுன்னு நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, கண்ட்ரோல் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஓட்டுறது வந்துட்டு கரெக்ட்டா பண்ணோம்னா, இது வந்துட்டு மிஸ் ஆகாது. நல்லாவே போலான்னு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல கொண்டு இடிச்சாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு நான் இல்ல வலிக்குது, கால்ல பட்டுருச்சு. நான் அத சொன்னதுக்கப்புறம் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இடிக்கல. ஆனா இது வந்துட்டு எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஸ்டியரிங், பிரேக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். இதையுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் போயிட்டுருந்தேன். அவங்க வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, "நீயுமே ஒரு ரவுண்ட் ஓட்டி பாரு" அப்படின்ட்டு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க வந்துட்டு அந்த செர்ரி மரம் நெறைய இருக்கு. அதுல இருந்து ஒரு 4 செர்ரி மட்டும் நான் கிடைச்சத எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப புளிப்பு. அதிலயே தூர போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒவ்வொரு இடமா போகும்போது அங்க கேட்கறதெல்லாம், "இந்த கேம்ல பாப்பாவ உட்கார வச்சு கூட்டிட்டு போ முடியுமா? இந்த கேம்ல பாப்பாவ உட்கார வைக்கலாமா?" அப்படின்னு தான். எந்த கேம்லயுமே குழந்தைங்க அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா இந்த ஒரு கேம்ல மட்டும் தான் நம்ம பாப்பாவ அவங்க அலோவ் பண்ணாங்க. நம்ம பாப்பாவையும், அவங்களோட பாப்பாவையும். எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா உள்ள என்டர் ஆனதுலேருந்து எந்த ஒரு கேம்லயுமே பாப்பாவ வந்து இன்வால்வ் பண்ண முடியாமயே இருந்துச்சு. யாருக்கு கையிலயாவது குடுக்குற மாரி இருந்துச்சு. இல்லன்னா நாங்களே வச்சுட்டு ஒரு ஆளா போற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கேம்ல அவங்கள உட்கார வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப வந்துட்டு ஹேப்பியா இருந்துச்சு. அவங்களுமே அதுலருந்து இறங்க மாட்டேன்னு வேற சொன்னாங்க. அந்த கேம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா சுத்துற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப நாங்க எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு போட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்துட்டு பெடல் போட் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் மெயினா இந்த கார்டன் ஏரியாக்குள்ள நாங்க நடந்து போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி அங்கேயுமே போட்டிங் போகும்போது அந்த பெரிய டேம்ல பெடல் போட் இருக்குமான்னு தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசை. என்ன உட்கார வச்சு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பெடல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அங்க வந்துட்டு அது கிடைக்கல.
அதனால தான் அந்த ஸ்பீட் போட்டில் நாங்கள் போனோம். இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு குட்டை மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்துட்டு டேம்னும் சொல்ல முடியாது, ஏரினும் சொல்ல முடியாது. சும்மா தண்ணி ஃபில் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழுக்கு தண்ணியாக இருந்துச்சு. உள்ளே போன பிறகு தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. வேறு வழி இல்லாமல் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அதுலேயுமே இதில் வந்துட்டு 2 பேர் பெடல் பண்ணுற மாதிரி இல்லை, 4 பேர். ஆமாம், 4 பேர் உட்காரணும், 2 பேர் பெடல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் பெடல் போட் தானே, சரி கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போக தொடங்கியாச்சு. லைஃப் ஜாக்கெட் போட சொன்னாங்க. அது இருந்த அழுக்க பார்த்துட்டு நான் வந்துட்டு போடுறதுக்கு ஒத்துக்கலை. நாங்கள் யாருமே போடலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்த அண்ணா வந்துட்டு போட்டுட்டாங்க ஒன்று, அதனால அவங்க கலட்டாமல் இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரத்தில் கலட்டிடலாம் அப்படின்ட்டு. இதை பார்த்தாலுமே ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல, அதனால நாங்கள் வந்துட்டு யாருமே போடலை. இதையுமே பாப்பாங்க 2 பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நான் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பெடல் பண்ணுறது எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு. அவங்க சொன்னாங்க ரொம்ப தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா வெயிட்டை பொறுத்து தானே, நம்ம இவ்வளோ பேர் தானே இருக்கோம், 4 பேருமே ரொம்ப ஒன்றும் வெயிட்டானவங்க கிடையாது. இருந்தாலும் அந்த போட்டோட வெயிட் அதெல்லாம் இருக்கும். வெளியே வந்த உடனே இந்த நெருப்பு கோழியை தான் பார்க்க போனோம். இந்த சைடில் வந்துட்டு நெருப்பு கோழி முட்டை எல்லாம் போட்டு அந்த ஓடெல்லாம் கிராக் ஆகி எல்லாம் இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பாருங்க, அதோட கழுத்து, தலை, வாயெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதோட பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இன்னொரு கோழி நின்றுச்சு. அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஈமு கோழின்னு போட்டிருந்துச்சு. ஈமுவும் நெருப்பு கோழியும் ஒன்றான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட தான் போனோம். இந்த சாரல் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் போனோம். 2 ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து நான்வெஜ். அங்கே வந்துட்டு இவங்களோட கொலீக்ஸ் எல்லாம் சாப்பிட்டவங்க, தயவு செஞ்சு நீங்கள் இங்கே சாப்பிடாதீங்க, வெஜ்னாலும் பரவாயில்ல, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்துட்டு நான் வெஜ் காம்போ தான் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டுமே வெஜ் காம்போ கேட்டாங்க, ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு காம்போவாக வச்சு தந்தாங்க. நார்மலாக இந்த மாதிரி இடங்கள்லாம் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பிளாக் தண்டரில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 2 பேருக்குமே 100 தான் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஃபுட்டுக்கு. ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒண்டர்லா போயிருந்த டைமாக இருக்கட்டும், அடுத்து சில்வர் ஸ்டோன் போயிருந்த டைமாக இருக்கட்டும், ஒண்டர்லாலெல்லாம் வுட் ஹவுஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்கும். அங்கே வந்துட்டு ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. மூணார் போயிட்டு வரும்போது சில்வர் ஸ்டோன் போயிருந்தோம். அங்கேயுமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகேவாக தான் இருந்துச்சு. மதியம் 2 மணிக்கு மேலே வாட்டர் கேம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அருவி கொட்டுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாப்பாவை வச்சுட்டு நம்ம வந்துட்டு போக முடியாது. அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் எல்லாமே கரெக்டாக 1/2 hour ஆன் பண்ணுவாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த அருவியெல்லாம் பாயாது. இது எல்லாமே கரண்ட்டில் ரன் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு 1 hour 1.5 hour என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் பாப்பாவை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. நம்ம வந்துட்டு வேறு யார்கிட்டையுமே கொடுக்க முடியாது. அவங்களும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா? நம்ம தான் கப்பல் தான் மாற்றி மாற்றி பாப்பாவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ஒரு கேம்குள்ளே போயிட்டாங்க. இது வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே நின்றுட்டு பாட்டும் போட்டிருப்பாங்க, நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு 1/2 hour முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேவ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு இதுவுமே கரண்ட் மூலமாக கடல் அலை மாதிரி வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே ஒரு 1/2 hour போடுவாங்க. இதில் வந்துட்டு உள்ளே போக போக கொஞ்சம் ஆழமாக இருக்கும், அவ்வளவுதான். குளிக்கிறது, விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாப்பாவை வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடினாங்க.
அதுக்கப்புறமா என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்துட்டு விளையாட போணும். அப்போ நாங்க இங்க வந்திருந்த டைம் தான் இந்த குரங்குங்களோட அட்ராசிட்டி தாங்க முடியல. இதில வேற நான் ஒன் டைம் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். என்னோட பேக் எடுக்க வந்துச்சு. குட்டியா இருந்த ஹேண்ட் பேக்கு. அத நான் வாங்க போனதுக்கு என்ன கடிக்கிற மாதிரிலாம் வந்துச்சு. மொறச்சியெல்லாம் பார்த்துச்சு குரங்கு. எனக்கு பிடிச்ச கேம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும், எனக்கு கிடைச்ச கேம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, கரெக்ட்டா டைமும் 6 தாண்டிடுச்சு. சரி ஓகேன்னு நாங்களும் வேனுக்கு போயாச்சு. எங்களோட பஸ்ல உட்காந்தாச்சு. உட்காந்து பழையபடி இங்க ஆடத் தொடங்கிட்டாங்க. டூர் முடிய போகுதுங்கிற சோகம் வேற எல்லாருக்கும். நைட் வந்துட்டு நாங்க எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் ஒரே மாதிரி போட்டிருந்தோம். நைட் வரும்போது பாப்பாவுமே எல்லார் கூடயும் பழகிட்டாங்க. டூர் முடியிற டைம் தான் அவங்க எல்லார் கூடயும் வைப் பண்ணணும்னு ஆசைப்பட தொடங்கிட்டாங்க. ஒரே டான்ஸ் தான். அதுக்கப்புறமா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போனோம். ஹோட்டல் ஆரியாஸ். இங்க போய் நைட் வந்து சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா பஸ்ல போறது தான். பஸ்லயே தூங்கிக்கணும். மார்னிங் வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் ஐடியா. இதோடி வந்துட்டு டூர் முடியுது. இங்க வந்துட்டு நாங்க கல் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. எனக்கும் பக்கத்தில் இலை போட்டு தோசையெல்லாம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பாப்பாவை வச்சு பாப்பாவுக்கு ஊட்டி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பாக்கும் ஃபீட் பண்ணிட்டு. இதோட ட்ரிப் முடிஞ்சுது. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.